மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா சப்பாத்தி மேக்கர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்துலேயுமே டிசைனாக பண்ணி காமிச்சிக்கிட்டு தாங்க அரேப்ஸ்லாம் நின்று வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மேஜிக் ஷாப் அது. ஸோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் ஏதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு இதுவும் ஒன்று நான் வாங்கினேன். ஸோ குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுருந்த ஒரு பேக் மேட் இன் இந்தியா தான். ஸோ அந்த பேக்கும் வாங்கி கொடுத்தோம். இதுபோல் நிறைய வச்சுருக்காங்க ப்ராடக்ட். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம ஊர் மாதிரியே தான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஆர்னமெண்ட்ஸ் நம்ம திங்ஸ் என்னென்ன போடுவோமோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்தது. ஸோ மெயினாக அவங்க கவர் பண்ணியிருக்கிறது ராஜஸ்தான், குஜராத் அந்த மாதிரியான ப்ராடக்ட் அங்கே நிறைய பார்த்தோம். நிறைய ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ், கைவினை பொருட்கள் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அங்கே நம்ம ஊர் ஷோ நடக்கிறதுக்கான இடங்களும் இருக்காங்க. நமக்கு ஏற்ற மாதிரி வெளியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு சும்மா குதிரை வண்டி, மாட்டு வண்டி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பானிபூரி, அப்புறம் காஃபி, டீ எல்லாமே கிடைக்கிது அங்கேயும். ஸோ இதை பார்த்துட்டு இப்படி வெளில வந்தீங்கன்னா அந்த நைட்டுக்கும் அந்த லைட் வெளிச்சம் ரொம்ப அழகாக இருக்குது. நேரமாக ஆக மக்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை தாண்டி வந்தீங்கன்னா எல்லா நாட்டு ஃபுட்டும் இதில் கிடைக்கும். நல்லா சாப்பிட விருப்பம் உள்ளவங்க இங்கே போனீங்கன்னா உட்காந்து சாப்பிட்லாம், விதவிதமாக சாப்பிட்லாம். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அவங்க எல்லாமே பேக் பண்ணுறாங்க, குக் பண்ணுறாங்க, க்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அங்கே போனோம் நல்ல மனம். ஸோ எந்த நாட்டுக்குள்ளே ஏறுறது, எந்த நாட்டு உணவை ருசி பார்க்குறது அப்படின்ட்டு நமக்கே ஒரு இதாக இருக்கும். ஸோ அது எல்லா ஃபுட்டுமே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அது நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல டைம் ஆக ஆக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. கூட்டமும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஒரு சைடில் இப்படி இருந்தால் அடுத்த சைடில் ஒரு பக்கம் சாப்பாடுனா அதை தாண்டி போனீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஏரியா. அப்பா பசங்களெல்லாம் உள்ளே விட்டால் நம்ம இந்த ஒரு இடத்துலையே அவங்க 5 hours 6 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான சர்க்கஸ், அப்புறம் தியேட்டர் அதெல்லாமே அங்கே இருக்குது. அந்த ஷோவும் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாறி மாறி அவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம இவ்வளோ நேரம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தாய்லாந்து, அப்புறம் ஜப்பான் அந்த மாதிரியான ஏரியாவும் இந்த சைடில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வரிசையாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், குழந்தைங்க அப்படியே மேலே போயிட்டு கீழே வர்றத அது அப்படியே டிவியில் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத டிஸ்பிளேயில் காமிச்சிட்ருக்காங்க. குழந்தைங்களுக்கான இந்த ராட்டனம் அதெல்லாம் இல்லைன்னா பொருட்காட்சியே இல்லைன்றது தான். ஸோ அதுவும் நல்லாவே இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ குழந்தைங்கள அழைச்சிட்டு போனீங்கன்னா அங்கே போய் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ வாங்க தாய்லாந்துக்குள்ளே போவோம். இவ்வளோ நேரம் நம்ம அரப் கண்ட்ரி அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இது அப்படியே மாற்றமாக இருக்கிறது தாய்லாந்து, சீனா, ஜப்பான் அந்த மாதிரியான இடங்கள். இங்கே தான் நமக்கு வித்தியாசமான ஐட்டம்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்குள்ள ஐட்டம் முதல் ஆரம்பித்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கே ரொம்ப சூப்பராக கிடைக்கிது. ஸோ ஒவ்வொரு கடையிலையும் நீங்கள் ஏறி பொறுமையாக பார்க்கலாம். இந்த இடத்துல போனீங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு வேண்டிய டாய்ஸ், அப்புறம் ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப், அப்புறம் வீட்டுக்கு வேண்டிய நம்ம ஷோ பீஸில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அதெல்லாமே வியர் பண்ணி அந்த ஃபோட்டோஸ், அவங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரியான ஐட்டங்களும், வகை வகையான அந்த வீட்டுக்கு வரக்கூடிய வாசனை திரவியங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏறி நம்ம அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை பார்க்கும்போதே ரொம்பவே டயர்டாயிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு சலிப்பு வர்ற டைமில் நம்ம இந்த தாய்வான், ஜப்பான் அந்த சைடில் போன உடனே நமக்கே ஒரு வழி எல்லாமே மறந்து போய் திரும்பவும் நல்ல உற்சாகமாக ஒவ்வொரு கடையிலையும் ஏறி இறங்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ் நம்ம இந்த மாதிரியான தாய்வான், ஜப்பான் அதில் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யூகே, லண்டன் அந்த சைடில் வந்துட்டிங்கன்னா அவங்களோட டேஸ்ட் அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிடுது. அவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சீஸ் ஐட்டம், அப்புறம் க்ரீம் அப்படிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே காஃபி, டீ அதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம்ன்றதுனால ஸோ அந்த மாதிரியாக
ப்ராடக்ட்டும் வச்சுருக்காங்க. இப்போ அமெரிக்காவுக்குள்ளே போனீங்கன்னா அமெரிக்காவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் கண்ட்ரி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு உள்ள. அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சைடில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதை மேக் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நேம்லாம் சொன்னோம்னா அந்த ட்ரீ போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு மெயினாக டெடி பியர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளேயே. அதுபோல் நல்ல டிஃப்ரெண்ட்டான டிஷர்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம பேர் போட்டு தராங்க கேப்பில், அப்புறம் பேக்கில் அந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அங்கேயே வந்து உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே கோல்டு கிடையாது, அதிகமாக சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது ரோலிங் ஐஸ். இதை வந்து அழகாக ஐஸ்கிரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கோன் மாதிரி ரோலாக பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நம்ம ஊர் கிட்கேட் மாதிரி நல்ல ருசியாக இருக்கக்கூடியது. ஸோ இதுவும் நல்ல ஒரு கப்பில் போட்டு கொடுக்குறாங்க. இதுலேருந்து வெளியில் வந்தோம்னா அப்புறம் யூஎஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் இருக்குது. இதுக்கு இடையில மெயின் ஹால். இங்கே கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாள், அதாவது ஈவினிங் ஷோ, நீங்கள் டைம் ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னா இங்கே வந்து உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு ஷோவும், ஒவ்வொரு நாட்டு ஷோவும் இதுலேயே தொடர்ந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு 10-12 மணி வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம உள்ளே என்ட்ராகிறது யூரோப். ஸோ அங்கே உள்ள மெயினானது இந்த நெட்டட் ஐட்டம், லேஸில் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ இங்கேயும் வந்து நிறைய சேல் அப்படின்ட்டு போட்டு நிறையவே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஷூ, டிஷர்ட், ஹேண்ட்பேக், பர்ஸ், அப்புறம் இந்த மாதிரியான வீட்டு அலங்கார பொருட்கள், யூரோப் கண்ட்ரியில் உள்ள ஃப்ளாக்கு ஏற்ற மாதிரி பென், ஸ்டாண்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. வெரைட்டியாக கிளாஸ், பீங்கான் பவுலு, தட்டு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெயிட்டு நம்மளால் தூக்கிட்டு வர முடியாது. இங்கேயும் வந்து ஷோ நடக்கும். அன்றைக்கி வந்து எங்களுக்கு ஷோ இல்லை, அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கனாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது சுற்றி நமக்கு பார்க்குறதுக்கே டைம் பத்தலை. எவ்வளோ நேரம் இருந்தாலும் பத்தாது போல் இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்க்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப தூரம், துபாயிலேருந்து நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப தூரன்றதுனால எந்த அளவுக்கு முன்னாடியே போகிறீங்களோ அதே நேரத்தில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துடுங்க. மெயினாக அங்கே போகும்போது நல்ல செப்பல், ஷூ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நடக்கும்போது அந்த பெயின் தெரியாது உங்களுக்கு. மறக்காமல் கேமரா அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதுமாதிரி சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் இங்கே போய் நல்லாவே வாங்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு முன்னாடி ரொம்பலாம் தெரியாது. இதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் மட்டும்தான் போனேனே தவிர இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது தெரியாது. அதனால நான் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு போகலை. இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறதா இருந்தால் கட்டாயமாக நிறைய பொருட்கள் இருக்குது வாங்குறதுக்கு. நீங்கள் தாராளமாக எல்லாமே வாங்கலாம். நல்ல பார்கெயின் பண்ணி பேசி வாங்கினீங்கன்னா அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லா நாட்டு பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்களுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ துபாய் ட்ரிப்பு போனீங்கன்னா இந்த வின்டர் டைமில் போங்க. மற்ற சம்மரில் போனீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அங்கே நம்மளால் இருக்கக்கூட முடியாது. எங்கேயும் போகிறதுக்கே டென்ஷன் ஆகும். இது டில் ஏப்ரல் வரைக்கும் இது நடக்கும். கிட்டத்தட்ட இந்த குளோபல் வில்லேஜ் வந்து ஒரு 5 மாதம் நடக்கும். நவம்பர்லேருந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமை நீங்கள் பார்த்துட்டு அந்த ஷெடியூல் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, மெயினாக வெள்ளி, சனி அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நிறைய பொருட்கள் நம்மளால் வாங்க முடியல அப்படின்னாலும் சின்ன பொருட்கள் நான் வாங்கினது எல்லாமே இந்த ஷோ பீஸ் ஐட்டம் மாதிரி தான். ஏன்னா அதிகமாக என்னால் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்றதுனால சின்ன ஷோ ஐட்டம், அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன பொருட்கள், அதிகம் வெயிட் இல்லாத மாதிரியான பொருட்கள் தான் நான் கலெக்ட் பண்ணேன். ஸோ அதில் நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன்ட்டு உங்களுக்கு இதிலேயே காமிச்சிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தெரியும். இங்கே எல்லா நாட்டு மக்களையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு அருமையான இடம். இதை எப்படியும் மிஸ் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட இந்த குளோபல் வில்லேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும், இது 23வது வருஷம். இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து பார்த்துட்டு போகிறவங்களோட எண்ணிக்கை மில்லியன் கணக்காக
அதிகமாயிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இந்த குளோபல் வில்லேஜை பார்க்குறதுக்கு மட்டுமே பல நாட்டிலேருந்து அந்த டைமில் மக்கள் வந்து விசிட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ துபாயில் இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அதனால் இந்த ட்ரிப்பு போகிறவங்க கட்டாயமாக இதை போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப ஒரு அருமையான இடம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கான பார்க்கிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும். ஃப்ரைடேவும் சாட்டர்டே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் அவங்க வச்சுருக்காங்க. வியாழன் வெள்ளி சனி அந்த 3 நாளும் அந்த டைமிங் வந்து 4லேருந்து நைட்டு 12:30 மணி வரைக்கும் பார்க்கிங் இருக்குது. நைட்டு 1 மணி வரைக்கும் நம்ம உள்ளே சுற்றிக்கலாம். ஸோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை நீங்கள் இப்போ பார்த்தோம். அப்புறம் நம்ம நாடு, அப்புறம் ஃபாரின் கண்ட்ரீஸான அமெரிக்கன், யூரோப் கண்ட்ரி அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதை விட்டுட்டு சவுத் ஆஃப்ரிக்கா, ஈஜிப்ட் அந்த சைடில் வந்தீங்கன்னா அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள மக்கள் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அப்புறம் அவங்க வச்சுருக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கனாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. கைவினை பொருட்கள், அப்புறம் ஹேண்ட்மேடில் பண்ணக்கூடிய அந்த காட்டுவாசிகள் போடுற மாதிரியான அந்த அதுலேயே செஞ்சுருக்காங்க நிறைய பொருட்கள்லாம். அப்புறம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த ஹோம்மேட் ஹேண்ட்மேட் க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேயே கூட செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த பொருட்கள் எல்லாமே வீட்டுக்கு வைக்கக்கூடிய ஜாடி, அப்புறம் பீங்கான் ஐட்டங்கள், இதெல்லாம் வந்து பிரமிடு எல்லாம் அலங்கார பொருட்கள் தான். குட்டி குட்டியாக இருக்குது. நீங்கள் ஷோ பீஸ் வாங்குறதுனா இங்கெல்லாம் வந்து வாங்கலாம். ஆனால் அவ்வளோ நிறைய உருவம் தான் இருக்குது. அந்த உருவம் சில விரும்ப மாட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பொறுமையாக நின்று பார்க்கலாம், விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே மரத்தால் செஞ்ச நிறைய கைவினை பொருட்கள் இங்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இங்கே ப்ரோக்ராமும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. டான்ஸ் வந்து அந்த மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லா இடத்துக்கும் போனாலும் எல்லா டான்ஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் அந்த டைமிங் வந்து நமக்கு செட் ஆகாது. ஸோ எந்தெந்த டான்ஸை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு ஷெடியூலில் போட்டுட்டு அங்கே போய் பாருங்கள். நம்ம இந்த தனோரா டான்ஸ் ஏற்கனவே நான் ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கே தெரியும். தலை சுற்றுற மாதிரியான டான்ஸு, அதை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு பாவமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க சுற்ற சுற்ற நமக்கே தலை சுற்றிடுது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மான் கொம்பு அந்த இதில் எல்லாம் வந்து அவங்க ஏதோ பொருட்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது எப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது இங்கேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லவே வேண்டாங்க. இதை பார்க்கும்போதே நமக்கே வந்து ஏதோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்த பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பெயிண்டிங் எல்லாமே அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டே உள்ளே போனீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகு. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப கலை ரசனையோட அழகாக இருக்குது. அங்கே உள்ள மக்கள் வந்து அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நிற்கிறாங்க. இடங்கள் எல்லாமே வந்து அந்த மரத்திலான பொருட்கள் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ளே நம்ம போயிட்டாலே ரொம்ப பொறுமை வேணும். அவ்வளோ நிதானமாக ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தா தான் வந்து ஃபுல்லாக நம்ம ரசிக்க முடியும். அதனால் டைமுக்கு 4 மணிக்கே போயிட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பொறுமையாக ரசித்து பார்த்துட்டு வரலாம். ஸோ அங்கே உள்ள பெயிண்டிங்ஸு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல வித்தியாசமாக இருக்குது. ஸோ நல்லாவே வாங்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே போனீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து என்னால் ஃபுல்லாக கண்டினியூஸாக கொடுக்க முடியல. ஸோ அடுத்த வீடியோலையும் நம்ம இதை தொடருவோம். ஸோ தேர்ட் பார்ட்டு லாஸ்ட் ஏதோ அதோட எண்டு. இப்போ வந்து இவ்வளோ பார்த்துருக்கோம். திரும்பவும் நம்ம இந்த பிலிப்பைன்ஸ் அந்த சைடில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மெயினாக ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ வந்து ஜப்பானுக்குள்ளே போயிருக்கிறோம். ஜப்பானில் வந்து அந்த உள்ள ஐட்டம்ஸ் தெரியுமே உங்களுக்கே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாக இருக்கும்.
ஸோ பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கான பேக், அப்புறம் ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் வெளியில் வந்து இந்த குழந்தைங்கள ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, விதவிதமாக பண்ணுறது எப்படி அப்படின்றது. ஸோ அது 25-20 திரகமில் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் வாங்கினாங்க. இதில் நிறைய ஹேர் ஸ்டைல் விதவிதமாக பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் வாங்கிக்கிட்டேன் என் பெரிய பொண்ணுக்காக. ரொம்ப நல்லா இருக்குது. அதோட ஹேர் ஸ்டைல் ரிவ்யூ நான் பின்னாடி போடுறேன் எப்படி இருக்குது. இவங்க செய்யும்போது நல்லா இருக்குது, நம்ம செய்யும்போது எப்படி வரும்ன்றது தெரியல. இப்போ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நம்ம காயல் சமையல் பகுதியில் பிடிச்சிருந்துச்சின்னா இதில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.